அருமையான தாயாய், தகப்பனாய், சகோதரனாய், சகோதரியாய் இருக்கிற அருமையானவர்களே, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு முன்பு உங்களுடைய ஃபெய்த்தை நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். ஆமென். நான் இப்படி தான் இருப்பேன். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் நான் ஒரு நாளும் நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். என்னோடு வேற ஒரு மதத்தை சார்ந்த ஒரு நண்பன் என்னோடு பழகலாம், அவனோடு நான் எப்படி வேணால் பழகலாம், அவனோடு நல்ல நட்பாக இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் கர்த்தருடைய விஷயத்தில் நான் ஒரு நாளும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். அல்லேலூயா. ஆமென். பெரிய சாலமோன், கர்த்தருக்கென்று ஆலயத்தை கட்டின சாலமோன், இப்படி எப்படிலாம் கட்டணுமோ அப்படியெல்லாம் கட்டுகிற ஞானத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருந்தார். உடன்படிக்கை பெட்டியை ஸ்தாபித்தார், பலி செலுத்தினார். வேதம் சொல்லுகிறது, அங்கே ஷெக்கினா மகிமை பலமாய் இறங்கி வந்தது. ஆசாரியர்களாலும் லேவியர்களாலும் ஊழியம் செய்யக்கூடாதபடியாக ஷெக்கினா மகிமை அங்கே இறங்கி வந்ததாம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி ஸ்தாபித்த பொழுது, அவன் பலி செலுத்தின பொழுது வானம் திறக்கப்பட்டது. தி எக்ஸிஸ்டிங் ஒன், பரலோகத்தில் இருக்கிற தேவன் அந்த சாலமோன் ஆலயத்திலே வந்து இறங்கி இருந்ததாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே இருந்தவர் இங்கேயும் இறங்கி வந்து விட்டார். தி எக்ஸிஸ்டிங் ஒன் இஸ் ஹியர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தேவன் பிரசன்னம் அந்த ஆலயத்தில் இறங்கும்படியாக அதை கட்டி பிரதிஷ்டை பண்ணின அந்த சாலமோன் ரிம்மோன் ஆலயத்திற்கு முன்பாக தன் தலைகளை கவிழ்த்து தாழ்த்தி, ஆமென், ரிம்மோன் ஆலயத்துக்கு முன்பதாக வஞ்சிக்கப்பட்டு தொழுது கொண்டான். காரணம் என்ன? காம்ப்ரமைசிங் ஸ்பிரிட். அவன் தன்னுடைய ஃபெய்த்தை டிக்ளேர் பண்ணல. பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்க ஃபெய்த்தை நீங்க எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்க டிக்ளேர் பண்ணணும். டிக்ளேர் பண்ணணும்.